வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை லட்டு. பொட்டுக்கடலை லட்டுக்கு தேவையான பொருட்கள். இந்த முழுசாக வந்து பொட்டுக்கடலை உங்களுக்கு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. 200 கிராம் பொட்டுக்கடலை, 150 கிராம் சர்க்கரையை நான் மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன், முந்திரி, நெய் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், நம்ம பொட்டுக்கடலை லட்டுக்கு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஃபேன் கடியில் வச்சு ஆற வைங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் பொட்டுக்கடலை மாவு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த பவுலில் கொட்டிக்கலாம். இதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வறுந்துடுச்சு. இப்போ எடுத்துட்டு இந்த நெய் லைட்டாக சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். சிம்மில் வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், உடச்ச கடலையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே இந்த சர்க்கரையும் நம்ம அரைச்ச சர்க்கரை தான், ஏற்கனவே நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். ஏலக்காவையும் போட்டுடலாம், முந்திரியும் போட்டுடலாம். போட்டு ஒரு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நெய் காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, அதை இதில் கொஞ்சமாக, நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க நெய்யை. இது கையை நீங்கள் டக்குன்னு வச்சிடாதீங்க, ரொம்ப சுடும். இப்போ நீங்கள் கரண்டி எடுத்துட்டு கையில் கலரலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் இது. நீங்கள் கலரும் போது டக்குன்னு நெய் ஊற்றணும், கை வச்சிடாதீங்க. இப்போ இது பத்தாது, அதனால் நெய்யை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இதில் நெய் போடுங்க. போட்டு மறுபடியும் இப்படி நல்லா கலரிக்கங்க. இன்னும் இருக்கிற நெய்யை ஃபுல்லாத்தையும் போட்டு இதை நல்லா கலந்துடணும். ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலரி எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே தான் நீங்கள் பிடிக்கணும். இதை சூடு ஆறிட்டா பிடிக்க வராது. நீங்கள் இதை பிடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பிடிங்க. கைக்கு எவ்வளோ சூடு பொறுக்குதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு பிடிங்க. ஏன்னா கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா பிடிக்கிறதுக்கு வராது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்தான ஒரு பொருள். நம்ம லேடிஸுக்கு கூட பல பிரச்சனைக்கு இது யூஸ் ஆகும். அதனால் இதை பொட்டுக்கடலையை நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி சேர்த்துக்கங்க.
பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சும்மா ஒரு உருண்டை டெய்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உடம்பு. உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த பலகாரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.